பெரியானும் ஒன்று ஒருத்தன் இருக்கான் ரவுடி, எங்கள் நாட்டார்லாம். இந்த நாட்டார் அப்படிங்கிறது என்ன சமூகம் சார்ந்தவங்க? இவங்க இதில் படையாட்சி சார்ந்தவங்க தான், வன்னியர் சார்ந்தவங்க தான். அது காலங்காலமாக உட்காந்த அப்போ அரசர் காலங்களில் அரசனுக்கு பயந்துக்கிட்டு நியாயமாக சொன்னான். அப்போ இருந்த நாட்டார்களுடைய தகுதி வேறு. ஒருத்தருடைய தலைமையில் ஒரு 100 குடும்பம் இருக்கும். அவர் கூப்பிட்டு இப்படி நடக்கணும், இந்த முறையில் சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மொழி இப்போ இருக்கிற நாட்டை பண்ணுறான். இந்த பேசுனா என்ன ஆகுதோ, இந்த பேசுனா என்னன்னு வழிக்கு பேசுகிறான். ஆமாம். அப்போ அந்த நாட்டார்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வழக்கு கொடுக்கறது, அவங்கெல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஏறி வெட்டுறோம். அப்போ இந்த ஊரில் நாட்டார் எதுங்க, இன்னும் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கான். அதனால் தோழர், அந்த வழக்கு அப்படி தமிழரசனுடைய பார்வையில் தான் இதை மாதிரி ஒரு தனி மனிதனை சுதந்திரம் இல்லாமல் அடிக்கிறான். அப்போ இந்த அரசாங்கம் காட்டு தற்பார் பண்ணால் அதை விட்டுடலாமா, மக்கள் எப்படி வாழ்வாங்க, வாத்தியாருக்கு இப்படி ஒரு கேடு வருதுன்னா மற்றவங்கள எப்படி நடத்துவான் அப்படின்னு சொல்லி விடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ புரிஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த பொது உடைமை கொள்கை சொல்லுங்கள். இந்த இதெல்லாம் கைபேசியை நோண்டிக்கிட்டு சாராயத்தை குடிச்சிக்கிட்டு வெளிநாட்டு போகிற கூட்டி அள்ளணும், அதாவது உழைப்பு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராங்க மக்கள். ஆமாம். இது தவிர வல்லத்தில் ஒரு சாலை அமைக்கும் பணி தோழர் தலைமையில் நடந்தது. அதுக்கு நீங்களாம் போயிருந்தீங்களா? அது நான் போகலிங்க தோழர். போகல. ஆமாம், சாலை அமைச்சிருக்காங்க. மற்றபடி சமூகம் சார்ந்த பணிகளாக தோழர் தமிழரசன் முன்னெடுத்த பணிகள் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா? அது இது மீன்சுருளில் சாதி மறுப்பு கூட்டம் மாநாடு போட்டார். அதுக்கெல்லாம் போயிருந்தீங்க? அதுக்கு நான் புத்தகத்தை படித்தேன். அப்போ நான் வாத்தியார் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். போயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க. ஆமாம். இந்த அளவுக்கு தோழர் தமிழரசன் கொல்லப்பட்டதாக வந்த செய்தி உங்களுக்கு எப்போ கிடைச்சது? அப்போ என்ன மனநிலை? 87 சரியாக, அது என்ன மாதம் தெரியலைங்க. 87 செப்டம்பர் 1. அப்படிங்களா? அப்போ நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சிருக்கும் போது நான் இல்லையே, நான் செத்தத்தை பற்றி இல்லை, தமிழரசனை நம்ம கட்சியில் இருந்தால் காப்பாற்றிடலாம், வாத்தியார் வேலைக்கு வராமல் இவர் பேச்சை கேட்காம சுட்டுருக்கலாம். அவர் கையில் இருந்த ஒரு தர்மலிங்கம், அன்பழகன், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தர்மலிங்கம் இன்னொருத்தர் பேருன்னு அந்த வைத்தியவலியே ஜெகநாதன், அவர் தான் தீவிரமான என்ன மாதிரி ஆள். அவர் துப்பாக்கி எடுத்துருக்காரு, தமிழரசன் மக்களை கொல்லாதீங்க, ரயிலில் இழப்பு வந்துடுச்சு, அந்த பாதிப்பு என்ன பண்ணுறாரு, நம்ம மக்களை மக்கள் நினச்சிட்டார். உங்களுக்கு நீயாக இருந்தால் நாங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நீங்கள் அடிக்கிறீங்க, அடிக்கிறதுலேயே நல்ல அடி கெட்ட அடி இருக்குது, கொலை அடியாக அடித்தா உங்களை நான் தோழர்னு மதிக்கலாமா? உடனே முடிவு பண்ணணும்ல, நம்மளை காப்பாற்றிக்கணும்னு. அவங்க சராகட்டையால் அடிக்கிறான் போலீஸினுடைய ஏவுதலில். அப்போ இவர் முடிவு பண்ண தெரில, அந்த ரயில்வே பாதிப்பு இவரை மூளையை குழப்பிடுது, யாரையும் தொடாதீங்கிறாரு. ஜெகநாதன் மட்டும் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காரு, அந்த துப்பாக்கி வேலை செய்யலை, மிஷின் கண்ணு. அப்போ முருங்கையெல்லாம் சுட்டுருக்காங்க. இது மாதிரி சுட்டுருவோன்னு எதுக்குமே பண்ணல. ஒருத்தனை போட வேண்டியது நான் முழங்காலுக்கு கீழே. நான் அரியலூரில் ஒருத்தனை அடித்தேன், எல்லாம் விளாறு அள்ளி ஓட்டிட்டு போனோம், நீ முழங்காலுக்கு கீழே ஒருத்தனை போடு. இப்போ அந்த 5 பேர் செத்தாங்களா, ஏதாவது அதுக்கு சமமாக ஏதாவது தோழர் வந்துருக்காங்களா? அது எத்தனை ஆண்டு விஷயம், எவ்வளவு தரமான ஆட்கள். பழனிவேலு, அன்பழகன், தர்மலிங்கம், ஜெகநாதன், தமிழ். அப்போ தான் நினச்சேன் பள்ளிக்கூடத்தில் நம்ம அந்த கூட்டத்தில் இல்லாத பண்ணுமே அப்படின்னு. அதை நினச்சி செத்த உடனே அப்புறம் தமிழரசன் மலகு கடந்திருக்காரு. அந்த வீரத்தோட எல்லாரும் குப்பரை அடித்து கிடந்திருக்காங்க, அடி விழாமல் இருக்கிறதுக்கு. இவர் மட்டும் நெஞ்சிலையும் தலையிலையும் அடி வாங்கியிருக்காரு. அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த பழைய பெருந்தலைவர், செந்துரை இதனுடைய பெருந்தலைவர் என்ன தெரியாடா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க பள்ளிக்கூடத்து தோழர்கள், பண்பறிப்பில் தான் படிச்சிருக்காரு. அப்போ தான் பருவை பார்த்துட்டு அந்த பருவ இருக்கும், சோத்துவகை பக்கமாக இருந்ததில்லை. அப்படியாடா தமிழாடான்னு தண்ணி விட்றான்ருக்காரு. அவர் தான் தண்ணி ஊற்றுனதான் செய்தி. அப்புறம் அடித்து போட்டு மக்கள்லாம் போய் போலீஸ்காரனை பார்த்துருக்காங்க, கட்டி போட்டு அவனை விட்டின்னா உன் குடும்பமே நாசம்டா, அடித்து கொள்றான்னு பண்ணால்தான் அடித்து கட்டி போட்டதை அடித்து தூக்கி போட்டிருக்காங்க. அந்த ஒரு மாதம் 2 மாதம் அவன் நினைக்கிறேன், அந்த ரயில் வெடிப்பு குண்டு வெடிப்பு இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு இடத்துல உட்காரல, யாரும் உட்காரவில்லை. எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ண, சோறு வேணுமா பணம் வேணுமா, இங்கே உட்காராத. அவர் யாருக்குமே நடந்துக்கிட்டே இருந்திருக்காரு, போலீஸுக்கு மாட்டாமையே
அப்போ ஒரு மனக்குழப்பம் வந்துருச்சு, எதையும் தெளிவாக எடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை. இல்லைன்னா அங்கே மீண்டும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அடுத்தது அவர் போராளி தான், நான் குறைலாம் சொல்லலை, அந்த நடைமுறை சிக்கல். நம்ம எதிரி என்ன ஆயிட்டான், இல்லை பொன்பேர் இதை செய்யக்கூடாதுன்றிருக்காரு. இல்லை செய்யணும், என்ன மாதிரி வெளியே போனவங்களாம் இழுக்கணும், வழக்கில் காவல்துறை வழக்கு போட்டால் எல்லாம் கட்சிக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு பார்வை. போயிட்டார். நீ என் ஊரில் செய்யாத அப்படிங்கிறாரு இவர் தோழர் ராஜேந்திரன். இல்லை நம்ம வங்கியில் தான் தனியார்ட்டெல்லாம் போய் கொள்ளடிக்க கூடாதுங்கிறாரு. இதுக்கு இடையில் ஒரு செய்தி வந்துடுச்சு, கந்தசாமின்னு ஒரு தோழர் பூலாம்படியில் காவல்துறையில் மாட்டிக்கிட்டு அடித்த அடியில் செவ்வாய்க்கிழமைக்கு பொன்பரிப்பில் மணி ஆக்ஷன் நடக்குது தமிழரசன் தலைமையிலன்னு சொல்லிவிட்டார். அடித்த அடியில் போகக்கூடாதுன்னு செய்தி அனுப்புகிறாரு அந்த தோழர் ஜெயிலில் இருந்துக்கிட்டு. இங்கே வந்து செய்சங்கர்கிட்ட வருது, நம்ம சொன்னோம்ல, செய்சங்கர்கிட்ட வருது. அவன் தகவலை நிறுத்தி வைத்தான், முன்னே போலீஸ் கையாளாயிட்டான். செய்சங்கர் ஒரு கை தான் இருக்கும், அவர் நல்ல தோழர், எம்எஸ்சி படித்த பையன். அடித்த அடியில் வேறு வழி இல்லாமல் தகவலை ஒன்று சொல்லிருக்கலாம், போலீஸே கவனிக்குது இவன் எங்கெங்கெல்லாம் நடமாடுறான் அப்படின்னு. பின்னால் அதுக்கு பயந்துட்டு சொல்லலை. அப்போ போலீஸ் கையாளான உடனே இது மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்தனம் நடக்கிறப்ப பேங்கில் கொள்ளடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டான். போகக்கூடாதுங்கிற தகவல் போய் சேரலை, இதான் நடந்த கோளாறு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன்தான் ஆலமரத்தில் பொன்பேர்ப்பு கிழக்க 1 கிலோமீட்டரில் ஆலமரத்து ஒத்த ஆலமரமாங்க, என்ன நடந்ததுன்னு போலீஸுக்கு தகவல் கொடுக்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஊருக்காரரு ஆறுமுகங்கிறவர் அங்கே பொண்ணு கட்டினவர் போயிட்டு என்ன தெரியானோ இதை மாதிரி ஒரு பையன் நம்ம கட்சிக்காரன் நின்றுட்டு தகவல் சேகரிக்கிறான், இதை மாதிரி என்ன ஆச்சு போச்சு பொன்பேர்ப்பில் என்ன நடக்குதுன்னு கேட்குறான் அப்படின்னு. அவரை வச்சு தான் கணிக்கிறோம் இவன் போலீஸ் கையாள ஆகிட்டான் ஜெய்சங்கர். அப்போ அவர் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு ரொம்ப காலம் கழிச்சு, ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சு மாறன் இளவரசன்லாம் வந்து அவரை கொல்றாங்க. நடவடிக்கை மாத்தூர் பக்கம் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல். தமிழரசன் உங்களுக்கு என்ன பெயர்ல அறிமுகமானார்? தமிழரசன் தான். அப்போ ஒன்றும் தமிழரசனே சொன்னாங்க. ஆமாம், வேற பேர் இல்லைங்க. அப்புறம் வீரமணின்னு ஒரு எங்கள் சின்ன பையன், அவங்க வீட்டில் தான் வந்து விடுதலை புலியோடு பேசிகிட்டு இருப்பார். அவர் பேர் மறந்து போன, பெரிய பணம்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பேர் என்னன்னு மறந்து போனாங்க. தினேசன் இல்லைங்க, அவர் வேறு நல்ல கம்பீரமாக வரும் அந்த பேர். அந்த விடுதலை புலிகளெலாம் பணம் உதவி பண்ணுவார். தமிழரசனோடு பேசிட்டு உட்காந்துருப்பார். அவர் வந்து உங்கள் போராட்டம் வந்து தமிழ்நாடு இதுதான் முக்கியமாக, வெற்றி பெற்றால் ஒழிய தமிழ்நாடு தனிநாடாக மாதிரி தன் வேலைகளை நிறைவு பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஆதரவு இருக்கும், நிரந்தரமான விடுதலை. அப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு புரியல. அப்போ தமிழீழ விடுதலைங்கிறது தமிழ்நாடு விடுதலை அடைந்தால் மட்டுமே தான் ஆகும், இல்லைன்னா உன்னை எவனும் இந்த இந்தியக்காரன் காப்பாற்ற மாட்டான், இவன் தான் உன்னை கொல்லுவான். அதான் நடந்தது. உங்களுக்கு இந்த ரேடார்லாம் வந்து அங்கே வைக்க முடியல, புலிகள் இருக்கும்போது அவங்களுடைய நடமாட்டத்தை கவனிக்க அங்கே வைக்க முடியல, அழுத்து ஒழிப்பு பண்ணுறாங்க. கேரளாவில் கொண்டாந்து வச்சுட்டோம் அந்த இந்திய அரசனுடைய துணையோட. அதனால்தான் புலிகளை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்களால தேட முடியுது. அப்போ இந்தியா வந்து ஆதரவு கொடுக்குது இது சிங்களவர்களுக்கு, அவனை அழுத்தி ஒழிக்கணுங்கிறது சிங்களவனோட சேர்ந்துக்கிட்டு தமிழருடைய விடுதலை தடுக்குது. அப்போ தமிழரசன் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது சரியாக போச்சே, தமிழ்நாடு விடுதலை அடையாமல் ஈழத்தமிழர்கள் விடுதலை அடைய முடியாது. அப்போ யாருக்கும் புரியல. ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னால் முள்ளி வாங்கி எல்லாம் அடித்து கொள்கிறான், எல்லாரையும் துரத்தி விட்றான். அது உண்மைங்கிறது இப்போ தான் தெரியும். ஆமாம். அப்போ கணிக்கக்கூடிய மேதையாக இருந்திருக்கிறாரு, நமக்கு தெரியல. நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டே இருப்பாரா? யாரா அவர் புத்தகம் படிப்பார், நம்மளை புத்தகம் படிக்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கிட்டோம். அவர் புத்தகம் படித்து நிறையா செய்திகளை சொல்லுவார். அது இந்த பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம்னு பேசிக்குவாங்க. உங்களுக்கு கருத்து முதல்வாதத்தில் தான் தமிழரசன், அவர் பொருள் முதல்வாதம் சுந்தரம் அப்போ தான் பிரிஞ்சுவிட்டாங்க. பச்சைமலைன்னு ஒரு மலையில் செயற்குழு கூட்டம் போட்டிருக்காங்க, அதில் தான் அந்த அணி பிரிஞ்சதே. நான் பொருளை கொள்ளடிச்சு வெளியே போன தோழர்கள், சிதறி போன தோழர்களை கொண்டு வருவேன், அவங்கள நிர்பந்தத்தின் பேரில் ஒன்று
ஆயுதங்கள் வாங்குவேன். அதனால் நான் வந்து கொள்ளடிக்கிற வேலையே பார்க்கணும், முதலாளிகிட்டேருந்து பணத்தை பறிக்கணுங்கிறாரு. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார், இங்கே இருக்கிற முதலாளிகளை கையில் வச்சுக்கிட்டு தான் ஒரு தமிழ்நாடு விடுதலை வாங்க முடியுமோ ஒழிய இவங்கள வந்து எதிரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் தமிழரசன். ஆமாம், அதில் உறுதியாக இருந்தார். ஆனால் பொருளை எடுத்து ஆயுதம் வாங்கணும், கட்சியை வலுப்படுத்தணும்னு சொன்னார். சுந்தரம் அதை ஏற்றுக்கல. மக்களை அணி திரட்டுவோன்னாரு. அணி எப்படி திரட்டுவாங்கிறாரு இவர். நீ ஒன்றுட்டு எதிரி வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வரான், உன்னை கட்டுப்பாட்டில் கொண்டு போகிறான், உன்னை சிறை வைக்கிறான், நீ அவனுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? ஒன்றுட்டையும் அவன் எடுக்கக்கூடிய போராட்டத்தினுடைய ஆயுதம் நம்மள்ட்டையும் இருக்கணும் அப்படின்னு அவர் வலுவாக பேசுகிறாரு. நீ மக்களுக்கு புரிய வைக்காமல் நீ ஆயுதத்தை வச்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரு சுந்தரம். ஆமாம், இது இலங்கையில் ஏறக்குறைய தமிழரசனுடைய இது பொருந்துச்சு. சுந்தரத்தினுடைய விஷயம் நீண்ட கால போராட்டத்துக்கு பின்னால் அவனோட ரேடாரை வச்சு காலி பண்ணுறான். இன்னும் எனக்கு புரியல, சுந்தரம் சொன்னது சரியா, தமிழ் சொன்னது சரியான்னு. ரெண்டுமே எனக்கு ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு மனிதன் உயிர் வாழணும்னா உணவு இருக்கணும், உழைப்பும் இருக்கணும். இது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டும்பாங்க. உணவு தின்னுக்கிட்டு இருந்தால் தொப்பை வரும், ப்ரெஷர் வரும். பட்னியாக இருந்தால் அதுக்கு ஒரு வியாதி வரும். அப்போ உணவும் உழைப்பும் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பொருள் முதல்வாதமும் கருத்து முதல்வாதமும் சமமாக வளர்ந்ததுன்னா ஒருத்தனை புரிய வைக்காமல் துப்பாக்கி ஏறாங்க முடியாது. நான் ஏன் அவரை சொல்லணும் அப்படின்னா, அவர் நமக்கு எதிரி. இத்தனை காலமாக நம்ம பிள்ளைங்க கல்வியில் இல்லை, இட வசதி இல்லை, இட ஒதுக்கீட்டில் இல்லை, எந்த உரிமையும் பெறல, உழைப்பு மட்டும் இருக்குது, ஊதியம் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டா ஆயுதம் எடுப்பாங்கிறது சுந்தரவாதம். இவர் என்ன பண்ணால் வெறும் விளக்காமரை எடுத்துக்கிட்டு சண்டை பிடிக்க போனால் அவன் நம்மளை இப்படி படுறா, எழுந்துடுறா, உட்காடுறாம்மா, அப்போ நமக்கு ஆயுதம் வேணும்னு. ரெண்டுமே சரியானது. ஆமாம், அதான் ரெண்டு பேரும் சொல்கிற கருத்து ஒரே இடத்துல இருக்கணும். அது உங்கள் தோட்டத்தில் படுத்தாருன்னா அதில் படுக்க மாட்டார். உங்கள் முன்னால் பாயை விரிச்சு போடுவார், அல்லது சாக்கு போட்டு படுப்பார். அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா வேறு எங்கேயாவது படுத்துருப்பார். நெருப்பத்தின் பேரில் காட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப உஷாராக இருந்தார். காவல்துறைக்கு நிறைய வேலை கொடுத்தாரு. அதை இந்த பையன் காசிநாதன் பேசுவான், அவனை அழைச்சிட்டு வரேன். அந்த கொள்ளைக்காரரு காசிநாதன் உங்கள் ஊரில் காடும்பாங்க. நான் இந்த 2 மாவட்டத்தில் இருந்ததால் நான் சில நேரங்களில் அந்த பயன்படுத்தி ஆகணும். அந்த காட்டில் உட்கார வச்சு தண்ணி சொம்பு வச்சுக்குவார். சரி தோழர் நீங்கள் போய் படுங்க தோழர்னு படுத்துட்டு காலையில் பார்த்தா வேறு முந்திரில் படுத்துருப்பாரான். இங்கே இருக்க மாட்டார். ஆமாம்,